என்னங்க சார்? இங்க புதுசா பண்றோம். அதனால அதான் நல்லது. இப்போ நீங்கள் செஞ்சதுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சதுக்கு எந்த எஃபெக்டும் இல்லை, சும்மா சாதாரணமாக செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். எப்போ இது மாதிரிலாம் செய்கிறப்போ இங்கே வலிக்குது சார், இங்கே ஏதோ பிடிச்சி இழுக்குது சார்னா தான் ஒர்க் அவுட்டே ஆகுதுன்னு அர்த்தம். எக்ஸசைஸ் போய் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு முதல் நாள் அந்த மாதிரி இருந்துட்டு அப்புறம் பார்த்தா 2-3 நாள் கழித்து நல்ல ஃப்ரீடம் வந்துடும். அதெல்லாம் சும்மா தானே வச்சுருக்கிறீங்க. அந்த கையை இப்போ ஃபஸ்ட் தடவையாக இப்படி பண்ணி இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாவே அந்த எஃபெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பண்ணி 10 கவுண்ட்ஸு, இப்படி பண்ணி 10 கவுண்ட்ஸுங்கிறப்போ அது உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுது, மசில் ஸ்பேஸமை ரிலீவ் பண்ணுது, ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகப்படுத்துது, இந்த பிடிச்சிருக்கிற ரேஞ்சை எல்லாம் அதிகப்படுத்துது. அப்புறம் எல்லாம் ஸ்ட்ரெச்சிங் நடக்குது. இப்படி பண்ணுறீங்க 10 வரைக்கும் வச்சுருக்கிறீங்க, இப்படி பண்ணி 10 வரைக்கும் வச்சுருக்கீங்க. அதனால ஸ்ட்ரெச்சிங் நடந்து ரொம்ப நல்லா இருக்குது. கரெக்டு, சூப்பராக பண்ணுறீங்க, குட். அப்படி வச்சு 10 வரைக்கும் கையை விரித்து 10 வரைக்கும் தலையை நேராக வச்சுக்கோ. 10 வரைக்கும் வைக்க மாட்டேங்கிறீங்க, அங்கே தான் நிற்கிறீங்க ஜெயந்தி. 10 வரைக்கும் வைக்காமல் டக்குன்னு கையை எடுத்துடுறீங்க. இப்படி வச்சு உடனே எடுத்துடுறீங்க. அப்படி எடுக்கக்கூடாது ஜெயந்தி. 10 வரைக்கும் வச்சுருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி வச்சும் 10 வரைக்கும் வச்சுருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. புரியுதுங்களா? சேர்த்து 10 வரைக்கும், கையை விரித்து 10 வரைக்கும். ஓகேங்களா? ஓகே, நீங்களும் கரெக்டாக பண்ணிட்டீங்களா? அடுத்த எக்ஸசைஸ்க்கு போகலாமா? இப்படி வச்சுட்டு 1ன்னு சொல்லி 10 வரைக்கும் அமுத்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1ன்னு சொல்லி கீழே போடணும். நேராக இருங்க. இப்படி, அதாவது நேராக இருக்கணும். நம்மளையும் அறியாமல் கையை எடுத்துகிட்டு வர இப்படி போயிடுவீங்க. அப்படி தான் நீங்கள் போனீங்க. அந்த மாதிரி போகாமல் நேராக தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி கையை தான் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். தலையை நீங்கள் திருப்பக்கூடாது. நேராகவே ஜெயந்தி கீழே போடுங்க. கீழே போட்டுட்டு நேராகுங்க. இல்லை, நீங்கள் தலையை நேர் வைங்க. தலையை கழுத்தை நேர் வச்சிட்டிங்களா? ஒரு துளி கூட இப்படி திரும்பாமல் இந்த கையை மட்டுமே இங்கே எடுத்துகிட்டு போய் வைங்க. துளி கூட திரும்ப வேணாம். இப்போ தான் நடந்தது. அதுலேயும் ஒரு 5% லைட்டாக திரும்பினீங்க. இப்போ கொஞ்சம் லெஃப்டில் கொஞ்சம் திரும்பிக்கோங்க. நீங்கள் மூஞ்சியை திருப்புங்க, கையில். ஓகே, ஃபேஸை திருப்புங்க. எஸ். இப்படி வச்சுட்டு இந்த விரலெல்லாம் அப்படி நீட்டி இருக்கக்கூடாது. விரல் வந்து தலை மேலே. 1 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் கீழே போட்டுட்டு 1 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. ஜெயந்தி, தலையை நேராக வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஜெயந்தி. தலையை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ரைட் சைடு திருப்பிடுறீங்க. சதீஷ் நேராக வச்சு செய்யுங்க. இப்போ என்னென்னா, இது 1. 2வது, நடுங்கிற அளவுக்கு யாராச்சும் அமுத்திடாதீங்க ஓவரா. அதே மாதிரி 3வது, சும்மா தொட்டுட்டு எடுத்துடாதீங்க. இப்படி தொடர்றது எடுக்கிறது அமுத்தணும், ஆனால் மீடியமாக அமுத்தணும். ரொம்ப ஃபோர்ஸும் கொடுக்கக்கூடாது, வலிக்கும். ஒன்றுமே செய்யலினாலும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது. ஸோ நேராக வச்சுக்கோங்க. தலையா இப்படி திரும்பிக்கோங்க. ஜெயந்தி, ரைட்டில் திரும்பி இருக்கிறீங்க, லெஃப்டில் திரும்பிக்கோங்க. இது பேர் டீல்ட்டு, திரும்புறது. இப்படியே இருங்க. கையை எடுத்துகிட்டு போகிறப்போ உங்களையும் அறியாமல் மாறிடுறீங்க. இப்படி வச்சு 1 2 3 4 என்றீங்க. அது செம்ம தப்பு. வலி குறையாது, வலி அதிகமாயிரும். நேருங்க ஜெயந்தி. இல்லை, ரைட்டில் தான் இருக்கிறீங்க. இப்படி வச்சு அமுத்துங்க. எஸ். இப்போ எதுக்கு இந்த கன்சல்டேஷனை போட்டிருக்கேன்னாங்க, ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறதுக்கே 10 நிமிஷம் 20 நிமிஷம் ரொம்ப கரெக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. தப்பாக செஞ்சுருவீங்க. அதனால தான் நான் வீடியோவாக போடுற எக்ஸசைஸை எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல, எனக்கு நல்லா இருக்குன்றீங்க. ஆனால் அப்படி பார்த்து செய்யாதீங்க. ஏன்னா அதில் கரெக்ஷன் பண்ண ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஹார்ட் ஒர்க் போட வேண்டியதில் நீங்கள் பாட்டில் ஒரு 5 நிமிஷம் வீடியோ, நான் 10 நிமிஷம் வீடியோ, 4 நிமிஷம் வீடியோ, 3 நிமிஷம் வீடியோவை பார்த்து செஞ்சு எப்படி நான் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. இங்கே நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் உட்காந்து நேரில் வர்றதை விட இது பர்ஃபெக்டாக வாட்ச் பண்ணி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். அந்த மாதிரி ஆன்லைன் செஷன் 7 மணி நேரம் எடுத்துக்கிட்டா
இந்த மாதிரி நெக் பெயின், பேக் பெயின், நீ பெயின்லாம் பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகுது. ஸோ ஈவன் வெயிட் குறைக்கிறது, ஈவன் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் கூட ஆன்லைனில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வேர்ல்டு வைட் நிறைய கண்ட்ரிலேருந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ கூட என் முன்னாடி சுவிட்சர்லாந்துலேருந்து ஒருத்தவங்க எடுத்துக்க. இப்போ எனக்கு 7 மணிக்கு மேலே ஆகுது, 7:25. அங்கே வந்து 2:45 என்னமோ சுவிட்சர்லாந்தில் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஆன்லைனில் நிறைய இடத்துல இருந்து நிறைய பேர் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.